ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நைட் நேரத்தில் புளிய மரத்துக்கு அடியிலெல்லாம் நிற்கக்கூடாதுடா என்று எச்சரித்தான் அபிமன்யு. ஏன் என்று கேட்டான் வருண். அபிமன்யு வருணிடம், ஏன்னா ஆன்மாக்கள் இந்த புளிய மரம் வேப்ப மரத்தில் தான் தங்கும்னு சொல்லுவாங்க. நாம் சாதாரணமாக அவசரத்திற்கு ஒதுங்குற இடத்துல கூட கெட்ட சக்திகள் இருக்கலாம். அவங்களோட அனுமதி இல்லாமல் அந்த இடங்களில் போய் நம்ம சிறுநீர் கழிச்சா அது அவங்களோட கோபத்தை அதிகப்படுத்தும். அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை என்று சொல்ல, வருண் அபிமன்யுவை ஏற இறங்க பார்த்து, ஏண்டா பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் பேய்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமாடா? என்னடா உன் லாஜிக்கு? அப்படியே கேட்குறதா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத பேய்கிட்ட நாம் எப்படிடா போய் அனுமதி கேட்கறது என்று கிண்டல் அடித்தான். மச்சான், நான் சொல்கிறத சீரியஸாக கேளு, கிண்டல் பண்ணாத. நாம் இனிமே விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம இந்த விஷயங்களை கொஞ்சம் சீரியஸாக தான் ஹேண்டில் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு அவசரமாக சிறுநீர் கழிக்க ஓடினான் அபிமன்யு. அபிமன்யு புதர்களை நோக்கி ஓடி சென்று தனது ஜிப்பை திறந்து சிறுநீர் கழிக்க தொடங்கினான். அவன் அங்கிருந்தபடி சத்தமாக கூறினான், நான் இந்த இடத்துல பாத்ரூம் போய்க்கிறேன், உங்களுக்கு பரவாயில்லையா? என்னை சுற்றி ஏதாவது கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க என்று பேய்களிடம் அனுமதி கேட்டுக்கொண்டிருந்தான். வருண் அபிமன்யுவை பார்த்து சலிப்புடன், ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி யட்சினியோட போராட போறேன்னு தெரியலையே என்று புலம்பினான் வருண். அபிமன்யுவை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கிருந்து விலகி சென்றான். கிணற்றின் அருகில் ஒரு வாளி வைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு மிகவும் பழையதாகவும் துருப்பிடித்ததாகவும் காணப்பட்டது. வருண் கிணற்றுக்கு அருகில் சென்றான். பின்னர் திடீரென கிணற்றுக்குள் இருந்த குப்பை தானாகவே சுழல தொடங்கியது. அநேகமாக அது காற்றின் காரணமாக இருக்கலாம் என்று அவன் நினைத்தான். அதனால் அவன் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. வருண் வாளியை எடுத்து கிணற்றுக்குள் போட்டு அதில் சிறிது தண்ணீர் நிரப்ப தொடங்கினான். அவன் வாளியை கிணற்றின் உள்ளே போடும்போது கிணற்றின் உள்ளே இருந்து வரும் அனைத்து வினோதமான ஒலிகளையும் அவன் கேட்க தொடங்கினான். வருண் தனக்குத்தானே ஆச்சரியப்பட்டான். கிணத்துக்குள்ள இருந்து எப்படி இந்த மாதிரி விசித்திரமான சத்தம் வருது? அவன் கிணற்றின் அருகில் சென்று ஒலியை மிகவும் கவனமாக கேட்க தொடங்கினான். கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு பெண் வசீகர குரலில் பாடும் சத்தம் அவனுக்கு கேட்டது. உனது உடல் மோக கடலில் மூழ்கிட நான் உன் தாகத்தை தணிக்கிறேன். நீ எப்போது என்னை சந்திக்கிறாயோ அதன் பிறகே என் சாபம் முடிவடையும். பல ஆண்டுகளாக நான் உனக்காக காத்திருக்கிறேன். உன் அன்பிற்குரியவளாகிய நான் யட்சினி. அவன் இந்த பாடலை கேட்கும்போது ஒரு பெண்ணின் முகம் தண்ணீரில் பிரதிபலிக்க தொடங்கியது. முதலில் அவள் முகம் மிகவும் மங்கலாக தெரிந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல பிரதிபலிப்பு தெளிவாக தொடங்கியது. நன்கு பரிச்சயமான முகத்தை தண்ணீரில் கவனிக்க தொடங்கினான். பின்னர் அவன் அதிர்ச்சியில், பூங்கோத, பூங்கோத, நீ எப்படி என்றான். பூங்கோதையின் முகம் கிணற்றுக்குள் தெரிந்தது. அது பூங்கோதைதான். அவள் இப்போது வருணின் கண்களுக்கு நன்றாக தெரிந்தாள். பூங்கோத, நீ என்ன செய்றீங்க என்று கேட்டான். பூங்கோதை, உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன் என்று பதிலளித்தாள். என்னது, காத்துட்டு இருந்தியா? ஒரு நிமிஷம் இரு, நீ கிணத்துக்குள்ள எப்படி விழுந்த என்று கேட்க பூங்கோதை அதற்கு பதிலளிக்கவில்லை. மாறாக அவள் தொடர்ந்து வருணை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். வருணால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், கவலைப்படாத பூங்கோத, நான் உன்னை காப்பாத்துறேன் என்று கூறி கிணற்றுக்கு உள்ளே செல்ல முடிவு எடுத்தான். பூங்கோதை வருணிடம், மெதுவாக வருண், என்கிட்ட நெருங்கி வாங்க, நீங்க என்ன காப்பாற்ற வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், வாங்க வருண் என்றாள். கிணற்றுக்குள் இருந்து வந்த அவளின் குரல் பயங்கரமாக எதிரொலித்தது. பூங்கோதைக்கு உதவுவதற்காக வருண் தனது கால்களை கிணற்றின் உள்ளே வைக்கும்போது அபிமன்யு பின்னால் வந்து அவனது கையை பிடித்து அவனை தடுத்தான். வருண், உனக்கு என்ன பைத்தியமா? கிணத்துக்குள்ள எதுக்கு குதிக்க போற
என்று கேட்டான் அபிமன்யு. அதற்கு வருண், மச்சான் நான் குதிக்கலடா, நான் உள்ள இருக்கிற பொண்ணை காப்பாத்த போறேன். பொண்ணை காப்பாத்த போறியா? யாரு என்று குழப்பத்துடன் கேட்டான் அபிமன்யு. பூங்கோதடா, அவ கிணத்துக்குள்ள தவறி விழுந்துட்டா. பூங்கோதையா? டேய், அவதான்டா அந்த மலை கிராமத்து பொண்ணு. எனக்கு கூட ஆத்த கடக்கிறதுக்கு உதவுனான்னு சொன்னேன்ல. நாம கூட இந்த ஊருக்கு வரும்போது இந்த பங்களாவுக்கு வழி காட்டினால அந்த பொண்ணு தான். அவ தான் கிணத்துக்குள்ள விழுந்துட்டா என்று ஆர்வமாக கூறினான் வருண். வருண் சொல்வது உண்மைதானா என்பதை தெரிந்து கொள்ள அபிமன்யு கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தான். ஆனால் அவனுக்கு யாரும் உள்ளே இருப்பது போல தெரியவில்லை. அவன் வருணை திரும்பி பார்த்து, டேய், நீ நல்லா தானே இருக்க? உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? நீ சொன்ன மாதிரி உள்ள எந்த பொண்ணும் இல்லை என்றான். வருண் அதிர்ச்சியுடன் கிணற்றின் உள்ளே பார்த்தான். பூங்கோதை அங்கு இல்லை. அவ இங்கே தாண்டா இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவன்கிட்ட பேசினேன். இப்ப அவளை காணோம் என்று குழம்பினான். அபிமன்யு அவனை சமாதானப்படுத்தினான். மச்சான், நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறதுனால வந்த வினை இது. கண்டபடி கற்பனை பண்ணிக்காத. கிணத்துக்குள்ள எந்த பொண்ணும் இல்லை என்றான். அபிமன்யு சொல்வதை வருண் காதில் வாங்கவில்லை. மறுபுறம் வருண் இன்னும் பூங்கோதையை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். ஒருவேளை இது என்னோட மாயையா இருக்குமோ, இல்லனா பூங்கோதை எப்படி திடீர்னு கிணத்துக்குள்ள வந்தா என்று மனதில் யோசித்தான். வருண் நினைவுக்கு வருவதற்காக அபி அவனை உலுக்கினான். ஏய், என்னடா ஆச்சு? யோசிச்சுட்டு இருக்க? நாம தண்ணியை பிடிச்சாச்சுல, வா போகலாம் என்றான் அபிமன்யு. சரி வா போலாம் என்று குழப்பத்துடன் கூறினான் வருண். வருணும் அபிமன்யுவும் பங்களாவிற்குள் தண்ணீர் வாளியை எடுத்து சென்றனர். அவர்கள் அங்கு வந்ததும் திலகரும் ஆமையும் அதிகமாக குடித்துவிட்டு சுயநினைவின்றி மயங்கி கிடந்தனர். வருண் மற்றும் அபிமன்யு சிறிது தண்ணீரை நிரப்பிவிட்டு திரும்பும் வரை கூட அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. அவர்கள் அபிமன்யு இருவரையும் பார்த்து, வருண், இவனுங்க 2 பேரும் மட்டை ஆயிட்டானுங்க. இப்ப நாம என்ன செய்யறது என்று கேட்டான். நாம வந்த வேலை இன்னும் முடியல. அந்த லேசர் லைட்டெல்லாம் தானாவே எரிகிறத நீ பார்த்தல்ல. அவ இந்த பங்களாவுக்குள்ள தான் இங்கேயோ சுத்திட்டு இருக்கா என்றான் வருண். ஆனா யச்சினி எப்படி? நீ மறுபடியும் யச்சினியை பத்தி குழப்பிக்காத. அவ இங்க தான் இருக்கிறான்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா கேள்வி இப்ப அது இல்லை. அவ எங்க எந்த ரூம்ல இருக்கிறான்னு நமக்கு தெரியணும். அபிமன்யு சிறிது நேரம் யோசித்து, அவளுடைய சக்தியால இது நடந்திருக்கலாம். தெய்வீக சக்திகளை போலவே பேய்களுக்கும் சக்தி இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பங்களாவுல பல வருஷங்களா பூட்டப்பட்ட அறையில அவ இருந்தாலும் அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவ. இது அவளுடைய பங்களான்றதுனால சுத்தி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆமா மச்சான், நீ சொல்றது சரிதான். ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா எப்படி ரூம்ல பூட்டினாங்கன்றது தான் ரொம்ப புதிரா இருக்கு என்றான் வருண். அபிமன்யு ஒரு பெரிய கொட்டாவி விட்டு, மச்சான், இன்னும் நமக்கு 3 நாள் டைம் இருக்கு. பௌர்ணமி வர்றதுக்குள்ள நாம அவளை பத்தின ரகசியங்களை கண்டுபிடிக்கணும். நாம இப்ப ரூமுக்கு போய் தூங்கலாமா? எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது என்று கூற வருணும் அதற்கு சம்மதித்தான். இருவரும் அவரவர்கள் அறைக்கு சென்று தூங்கினார்கள். காலை 7 மணி ஆனது. காயத்ரியும் சோபனாவும் சமையலறையில் காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தனர். காயத்ரி சில சூடான பஜ்ஜிகளை எண்ணெயில் போட்டு பொரித்து கொண்டிருந்தாள். அதன் வாசனை முழு சமையலறையும் ஆக்கிரமித்திருந்தது. சோபனா காயத்ரியிடம், வருண் உனக்கு ஃபோன் பண்ணானா என்று கேட்டாள். காயத்ரி சோகமாக, இல்லம்மா, அவர் இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல என்றாள். எனக்கு தெரிஞ்சு சூனியத்தின் விளைவு இப்ப வருணுக்கு வேலை செஞ்சிருக்கணும். அதனால தான் கேட்டேன், வருண் உனக்கு எதுவும் கால் பண்ணானான்ட்டு. பஜ்ஜியை பொரிக்கும் போது காயத்ரி சொன்னால், அம்மா, ஒருவேளை சூனியம் நம்ம நினைச்ச அளவுக்கு பலிக்கலைனா, இதுக்கு முன்னாடி நாம முயற்சி பண்ண மாதிரி இதுவும் நடக்காம போயிடுச்சுன்னா என்னம்மா செய்யறது என்று அப்பாவித்தனமாக கேட்டாள். சோபனா கோபத்துடன் அவளை தலையில் நங்கென கொட்டினாள். உதவக்கர, இந்த தந்திரங்கள் எல்லாம் வீணா போகாது. நாம அதெல்லாம் சரியாதான் செஞ்சிருக்கோம். இது போல விஷயங்களை எல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது. கடவுளை கூட சந்தேகப்படலாம், ஆனா சூனியத்தை சந்தேகப்படக்கூடாது என்று எச்சரித்தாள். அப்போது திடீரென காயத்ரியின் மொபைல் ஒலிக்க தொடங்கியது. அது யார் என்று காயத்ரி பார்க்க, அது வருண். அவள் தன் தாயை பார்த்து, அம்மா, வருண் மாமா தாமா ஃபோன் பண்றாரு. நீ சொன்ன மாதிரியே அவர் எனக்கு கால் பண்ணிட்டாருமா என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். காயத்ரி உடனடியாக அழைப்பை எடுத்து, ஹலோ மாமா,
ஆ காயத்ரி, நீ எங்க இருக்க என்று வருணின் குரல் சற்று தயக்கத்துடன் கேட்டது. நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன், எதுக்கு கேட்குறீங்க? உடனே நீ கல்லறை தோட்டத்து பங்களாவுக்கு கிளம்பி வா, உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு என்றான் வருண். வருணின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தவுடன் காயத்ரிக்கு மகிழ்ச்சியில் கண்ணீரே வந்துவிட்டது. அவள் உற்சாகத்தில் திளைத்தாள். ஆ, உடனே வரேன் மாமா. என்ன விஷயம்னு சொல்ல முடியுமா என்று வெட்கத்துடன் கேட்டாள் காயத்ரி. காயத்ரி, நான் இப்போ ஃபோனில் எதுவும் சொல்ல முடியாது, நீ கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் ப்ளீஸ். எனக்கு இப்போ உடனே உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது என்றான் வருண். சரி மாமா, இதோ உடனே கிளம்புறேன், சீக்கிரம் வா, நான் உனக்காக காத்துட்ருக்கேன் என்று அழைப்பை துண்டித்தான் வருண். அழைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் காயத்ரி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து தனது அம்மா சோபனாவிடம், அம்மா நீ சொன்னது சரிதாம்மா, வருண் மாமா என் பெயரையே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் என்னை பார்க்க துடியா துடிக்கிறாரு, சூனியம் நல்லாவே வேலை செஞ்சிருச்சுமா என்றாள். சூனியத்தை இந்த மாதிரி சரியா பண்ண பல அற்புதங்களை செய்ய முடியும், வருண் எப்படி உன் வழிக்கு வந்தான் பாத்தியா என்று பெருமையாக கூறினாள் சோபனா. சோபனாவின் வார்த்தைகளை கேட்டு காயத்ரி வெட்கப்படுகிறாள். சோபனா காயத்ரியிடம், இப்போ வெட்கப்படுறத நிறுத்திட்டு நான் சொல்றத கவனமா கேளு, நீ அவன்கிட்ட எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு கேட்கணும், ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உனக்கும் வருணுக்கும் கல்யாணம் நடக்காது என்றாள். சரிம்மா, கவலைப்படாத, நீ பெருமைப்படுற அளவுக்கு நான் நடந்துக்குவேன் என்று கூறிவிட்டு காயத்ரி பங்களாவிற்கு புறப்பட்டாள். சிறிது நேரத்தில் அவள் பங்களாவின் பிரதான கதவை அடைந்து அதை தட்டினாள். கதவு திறந்து அவள் முன் ஆமை நிற்பதை கண்டாள். வருணின் குழந்தை பருவ நண்பர்கள் அனைவரையும் காயத்ரி தெரிந்து வைத்திருந்தாள். வருணின் நண்பர்களும் காயத்ரியை நன்றாக அறிந்திருந்தனர். கதவின் அருகே காயத்ரி நிற்பதை பார்த்து ஆமை குமட்டியபடி, ஏய், நீ என்ன செய்ற, இங்க என்ன செய்ற என்று கேட்டான். அவள் அவனுக்கு பதில் சொல்லாமல் காயத்ரி உள்ளே நுழைந்தாள். அவளை பார்த்ததும் வருண், ஏய் காயத்ரி, நீ சொன்ன மாதிரியே சீக்கிரம் வந்துட்ட என்றான். வருணை பார்த்தால் அவன் காயத்ரிக்காக ஆவலுடன் காத்திருப்பது போல் தோன்றியது. காயத்ரி, நீ என் ரூமுக்கு வா என்று கூறினான் வருண். காயத்ரி தனக்குத்தானே யோசிக்க தொடங்கினாள். அம்மா சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்குது, மாமா என்ன நேரா அவரோட ரூமுக்கே கூப்பிட்டுட்டாரு, வருண் மாமா கடைசியா என்ன காதலிச்சிட்டாரு, ஐயா ஜாலி என்று யோசித்து சினுங்கினாள். வருணின் அறையை நோக்கி நடக்கும்போது காயத்ரியின் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்தன. சூனியம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறும் என்ற உண்மையை அவள் இப்போது முழுமையாக நம்பியிருந்தாள். காயத்ரி வருணின் அறையை அடைந்ததும் அபிமன்யு திலகரின் கைகளை பிடித்து அவனை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். திடீரென்று திலகர் காயத்ரி வருவதை கவனித்து, காயத்ரி, காயத்ரி, என்னோட காயத்ரி செல்லமே என்றான் திலகர். காயத்ரியின் பெயரை மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லிக்கொண்டே இருந்தான். அபிமன்யு அவனை அடக்க முயன்றான். காயத்ரி வருணிடம் எதையும் கேட்பதற்கு முன்பே வருண் தொடங்கினான். காயத்ரி, உனக்கு தெரியும்ல, இது திலகர், என்னோட நண்பன், அவன் எழுந்ததிலிருந்து இப்படித்தான் உன் பெயரை மட்டும்தான் பல முறை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் என்றான். ஆமா காயத்ரி, கடவுள் பெயரை கூட இத்தனை முறை சொல்ல மாட்டாங்க, ஆனா இவன் உன் பேரை மட்டும்தான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கான் என்று ஆமை அறைக்குள் நுழைந்தபடி குறுக்கிட்டான். வருண் தொடர்ந்து கூறினான். ஒருவேளை இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும்னு தோணுச்சு, அப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு, நீ தான் இந்த ஊர்ல டாக்டர் ஆச்சே, அதான் உன்னை கூப்பிட்டேன், திலகரை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். அபிமன்யு திலகரின் கையை அழுத்தி பிடித்தபடி, ஆமா காயத்ரி, நான் இவனோட போராடி ரொம்ப டயர்டாயிட்டேன், இவனை எப்படியாவது காப்பாத்து, இல்ல இவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து, எதுக்கு அவன் உன் பேரை சொல்லிட்டு இருக்கான்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது என்றான். அபிமன்யு சொன்னதை கேட்டு காயத்ரி திகைத்து போனாள். அவள் வைத்த சூனியம் வருணிற்கு வேலை செய்வதற்கு பதிலாக அது திலகரிற்கு எப்படி வேலை செய்ய தொடங்கியது என்று நினைத்து குழம்பினாள். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்கக்கூடாது. ஆனால் திலகரோட உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல், என் அன்பே காயத்ரி, என்கிட்ட வா, நான் உன்னை கட்டி அணைக்கணும், என்கிட்ட வா என்று அடங்காமல் திமிரி கொண்டிருந்தான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.